Hi friends, welcome back to my channel enulagamenveedu. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா சில பயனுள்ள வீட்டு மற்றும் சமையலறை குறிப்புகளை நான் கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ ஃபுல்லா வீடியோவை கண்டினியூவா பாருங்க. வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படினா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் subscribe அப்படிங்கற பட்டனை கிளிக் பண்ணி சேனலை மறக்காம subscribe பண்ணி வச்சுக்கோங்க. subscribe பட்டனுக்கு பக்கத்துலயே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படினா அடுத்து நான் வீடியோஸ் அப்லோட் பண்றப்ப உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மிஸ் பண்ணாம நம்மளோட வீடியோஸ் எல்லாத்தையும் கண்டினியூஸா பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திடீர்னு எங்கேயாவது அவசரமாக ஊருக்கு கிளம்புற மாதிரி இருக்கும். நம்ம ஊருக்கு கிளம்புறப்ப வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஃப்ரிட்ஜ் ஆஃப் பண்ணிட்டு தான் போவோம். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணுவோம், ஃப்ரிட்ஜில் இருக்க எல்லா திங்ஸையும் வெளியில் எடுப்போம். அப்போ தான் வந்து பார்த்தா கொஞ்சமாக பட்டர் ஏதாவது வந்து பேலன்ஸ் நம்மளுக்கு இருந்திருக்கும். அதை நம்ம வெளியில் வச்சுட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஊருக்கு போயிட்டு ரிட்டன் வந்து பார்க்குறப்ப அது கண்டிப்பாக மேலே ஃபுல்லாக பிளாக்காக பூஞ்சை படர்ந்து போய் வீணாக போயிடும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வெளியில் எடுத்து வச்சுட்டு போகிறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சால்ட் எடுத்து அது மேலே வந்து நீங்கள் அப்படியே தூவி விட்டுருங்க. தூவி விட்டுட்டு நீங்கள் அப்படியே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து ரிட்டன் வந்து பார்க்குற வரைக்குமே நல்லா அது ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். சீக்கிரமாக அது கெடவும் கெடாது. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்ப நாள் வந்து இது யூஸ் ஆகிருக்கு. ரொம்ப நிறைய டைம்ஸ் வந்து இது யூஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெய் பலகாரங்கள் எல்லாம் கண்டெய்னரில் போட்டு க்ளோஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைப்போல, அந்த மாதிரி வைக்கிறப்ப ஒரு 1 வீக் வரைக்கும் தான் நம்மளுக்கு அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காரல் வாடை மாதிரி நம்மளுக்கு அதுலேருந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி வராமல் ரொம்ப நாளைக்கு அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னா ஒரு துணியில் இல்லைனா ஒரு டிஷ்யூ பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா சால்ட் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா சுற்றி முடிஞ்சிட்டு அதை வந்து நீங்கள் அந்த டப்பாக்குள்ளே எதில் வந்து நீங்கள் அந்த எண்ணெய் பலகாரத்தை ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்களோ அந்த டப்பாக்குள்ளே வந்து ஒரு கார்னரில் ஒரு மூலையில் அப்படியே வந்து ஓரமாக வச்சுருங்க. ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் வரைக்கும் அதில் காரல் வாடை வராமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம வெங்காயத்தை தோல் உரிக்கிறப்ப எக்ஸ்ட்ரா தோல் உரிச்சு எடுத்திருப்போம். இல்லை வந்து நறுக்கி வச்ச வெங்காயம் கூட வந்து பார்த்திங்கன்னா சமைக்கிறப்ப தெரியும் நம்மளுக்கு சம்டைம் வந்து நிறைய வெங்காயம் நறுக்கிட்டோன்னு. பட் என்ன பண்ணுறது, வெளியில் வச்சோம் அப்படின்னா நீர்த்து போய் வீணாக போயிடுமேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அந்த டைமே வந்து நம்ம சமைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோல் உரிச்ச வெங்காயமாக இருக்கட்டும் இல்லை நறுக்கி வச்ச வெங்காயமாக இருக்கட்டும் அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தோல் உரிச்ச வெங்காயமாக இருந்துச்சுன்னா மேலே வந்து லைட்டாக பட்டர் வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணி வச்சிங்க அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ மார்னிங் டைமில் நீங்கள் தோல் உரிச்சிட்டிங்கன்னா கூட நைட்டு வரைக்கும் அது ஃப்ரெஷ்ஷாகவே அப்படியே இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் நறுக்கி வச்ச வெங்காயத்தில் கூட மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. கொஞ்சமாக பட்டரை எடுத்து அந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நீர்த்து போகாமல். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இதை 1 டே வரைக்கும் மட்டும் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிவிடுங்க. நறுக்கின வெங்காயமாக இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே வந்து நம்ம வச்சுருக்க வேண்டாம். ஸோ இது 1 டே வரைக்கும் இப்போ மார்னிங் டைமில் எக்ஸ்ட்ரா போயிடுச்சுன்னா நைட் டைம் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நைட் டைம் இருக்கிறப்ப எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா மார்னிங்கில் யூஸ் பண்ணலாம், நெக்ஸ்ட் டே மார்னிங். ஸோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உர ஊற்றி வைக்கிறப்ப சம்டைம் தயிர் வந்து சீக்கிரமாகவே வந்து புளிச்சிடும். அந்த மாதிரி சீக்கிரமாக புளிக்காமல் அளவான பதத்தில் இருக்கணும் அப்படின்னா இஞ்சியை வந்து தோல் உரிச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு கட் பண்ணி அதை வந்து தயிருக்குள்ளே போட்டு வச்சுடுங்க. ஸோ அந்த மாதிரி போட்டு வைக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அது சீக்கிரமாக புளிக்காமல் கரெக்டான அந்த பதத்தில் எப்போவுமே இருக்கும். நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மழை காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுல, ஸோ அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் கட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம மெழுகுவர்த்தி ஏற்றி வைப்போம். ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த மெழுகுவர்த்தியை நம்ம எனி டைம் வந்து ஃப்ரிட்ஜ்லேயே வச்சிடலாம். எப்போ வந்து நம்மளுக்கு தேவைப்படுதோ அந்த டைமில் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது சீக்கிரத்தில் உருகாது. ரொம்ப நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உருகாமல் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய நைஃப் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வந்து அதோட கூர்மை போய் மழுங்கி போயிடும். ஸோ அந்த மாதிரி மழுங்கி போகாமல் அப்படியே அந்த கூர்மை மாறாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் இல்லைனா 2 வீக்ஸ் ஒன்ஸ் அது வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் அந்த நைஃப்க்கு வந்து தேங்காய் எண்ணெய் வந்து நல்லா தடவி வைங்க. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த நைஃபோட ஹேண்டில் வந்து உடனில் இருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் அது அந்த ஹேண்டிலில் நம்ம பிடிக்கிறோம்ல, ஸோ அந்த உடனில் கூட நீங்கள் தடவி வச்சிங்க அப்படின்னா அந்த உடனே நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப நாளைக்கு லாங் லைஃப் வரும். ஸோ நம்மளுக்கு நைஃப் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கூர்மை மாறாமல் அப்படியே மழுங்காமல் இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அங்கங்கே சிந்திடுவாங்க. சிந்திட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளேயே கூட சம்டைம் வந்து பார்த்திங்கன்னா எறும்பு வந்து மொக்க ஆரம்பிச்சிடுவோம் வீடு ஃபுல்லாக. ஸோ நம்ம வந்து எறும்பு மருந்து கூட டக்குன்னு நம்ம எடுத்து தூவி விட முடியாது. ஏன்னா குழந்தைங்க வந்து அதை திருப்பி எடுத்து சாப்பிட்றது கூட வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் வச்சுருப்போம். ஸோ அந்த பெருங்காயத்தூளை எடுத்து எறும்பு வந்து எந்த இடத்துல கும்பலாக
கொதிச்சிட்ருக்கோ அந்த இடத்துல வந்து இப்படி லைட்டாக வந்து நீங்கள் தூவி விட்டுருங்க. தூவி விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த பெருங்காயத்தூளோட ஸ்மெல்லுக்கே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் அந்த கும்பலாக இருக்கக்கூடிய அந்த எறும்பு எல்லாமே ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே எல்லாமே இறந்துடும். ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதுக்கு அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டைனிங் டேபிளில் வந்து நார்மலாக எப்போவுமே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா துடைப்போம்ல, அப்படி துடைக்கிறப்ப நம்ம ஸ்ப்ரே பாட்டிலில் வாட்டர் எடுத்துகிட்டு அது கூட வந்து பார்த்திங்கன்னா கற்பூரம் இல்லைனா சால்ட்டு இது ரெண்டில் வந்து எதுனாலுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கற்பூரத்தை வந்து நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி பொடி பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த வாட்டரில் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை நீங்கள் அந்த வாட்டரை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி தொடச்சி விட்டீங்க அப்படின்னா நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறமா அந்த துகள்கள் ஏதாவது 1-2 அங்கங்கே நம்மளுக்கு அந்த வாசனை இருந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா ஈ கொசு அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து உட்காராது. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் வந்து இன்றைக்கி கற்பூரம் யூஸ் பண்ணி இன்றைக்கி வந்து நான் துடைக்க போகிறேன். ஸோ நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் கற்பூரம் அன்றைக்கி இல்லை, நீங்கள் க்ளீன் பண்ண அன்றைக்கி இல்லை அப்படின்னா கூட டக்குனு கண்டிப்பாக டைனிங் டேபிளில் நம்ம சால்ட் வச்சுருப்போம். ஸோ அதை வச்சு நீங்கள் கொஞ்சமாக இந்த வாட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணி தொடச்சிட்டிங்க அப்படின்னாவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஈ கொசு எதுவுமே வராது. வாசனையாகவும் இருக்கும். நல்லா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கற்பூரத்தோட ஸ்மெல் வந்து எனி டைம் வந்து டைனிங் டேபிளில் இருந்துகிட்டே இருக்கும். ஈ கொசு எதுவுமே உட்காராது. ஸோ இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளாஸ்கில் வந்து நம்ம மில்க் ஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறமா அதை வந்து நம்ம எவ்வளோ தான் ஹாட் வாட்டரில் கழுவுனா கூட அதில் இருக்கக்கூடிய ஸ்மெல் வந்து துர்நாற்றம் போகவே போகாது. அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாஸ்கில் வந்து நல்லா கொதிக்க வாட்டர் எடுத்துக்கோங்க. ஸோ அது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நீங்கள் வினிகரும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. வினிகரும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா குலுக்கிட்டு நீங்கள் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த துர்நாற்றம் வந்து சுத்தமாக போயிடும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக கடைசி டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒயிட் ட்ரெஸ்லாம் வந்து வாஷ் பண்ணுறப்ப அதை துவைக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் கொஞ்சமாக சால்ட்டு அதை வந்து ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு நம்ம வந்து அந்த ஒயிட் ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணோம் அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு மாறிடும். ஸோ குழந்தைங்களுக்குலாம் சம்டைம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் யூனிஃபார்ம் வந்து ஒயிட் ட்ரெஸ்ஸில் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ரொம்பவே இந்த டிப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் அடுத்தடுத்து நம்மளோட சேனலில் வந்துக்கிட்டே இருக்க போகுது. ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Thanks for watching my videos, friends. Bye.